கொண்டிருப்பது உங்கள் அரசு டிவி. நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு பொதுவா பாத்தீங்கன்னா அரசியல்ல பல நிலைமை போயிட்டு இருக்குது. நேற்று இருந்த அரசியல் களம் இன்னைக்கு இல்ல. இன்னைக்கு இருக்கிற அரசியல் களம் நாளைக்கு இருக்க மாட்டாது. அது பெரிய கேள்விக்குரிய. ஒரு நாளும் ஒரு கதை நடந்துட்டே இருக்குது அரசியலை பொறுத்த வரைக்கும். சோ பல விஷயங்கள் அரசியலும் கடந்து பல சமூக சிந்தனையோட பல விஷயங்களை என்னோட இப்ப ஷேர் பண்ணிக்கிறதுக்காக என்னோட இருக்கிறாரு வெளிச்சம் மட்டும் அரசு தொலைக்காட்சியின் நிறுவனர் திரு பெஞ்சமின் அவர்கள் என்னிடையே இருக்கிறாங்க. மூத்த பத்திரிகையாளரும் கூட. இன்னைக்கு வந்து சமூக சேவையோட தொலைநோக்கு பார்வையோட பல விஷயங்களை செஞ்சுட்டு வராரு. தொடர்ந்து சார் என்ன பேச கேட்கலாம் பாங்க. வணக்கம் சார். நிகழ்ச்சியில சந்திக்கிறது ரொம்பவே சந்தோஷம். நான் ஏற்கனவே சொல்ல மாதிரி ஒரு நாள் ஒரு விஷயம் அரசியல்ல வந்து பேசுறதுக்குன்ட்டு ஒண்ணுமே இல்லை அப்படின்னு சொல்லலாம். இன்னொரு ஒரு விஷயம் பாத்தீங்கன்னா ஆட்சிகள் மாறினாலும் காட்சிகள் மாறல, அது ஒரு பக்கம் நடந்துச்சு. குறிப்பா இப்ப பேசக்கூடிய ஒரு விஷயம் அப்படின்னு பார்த்தாலும் ஆம்ஸ்ட்ராங்கோட விஷயங்களை கண்டிப்பா நம்ம பேசலாம். ஒரு பொறுப்புல இருக்கக்கூடிய ஒரு தலைவருக்கே பாதுகாப்பு இல்லாத சூழ்நிலை பொதுமக்களுக்கு என்ன அப்படின்னு ஒரு கேள்வி வருது. சிபிஐ விசாரணை இதுக்கு தேவையில்லை அப்படின்ட்டு முதல்ல சொன்னது நீங்க தான். இப்போ என்ன கட்டத்துல இருக்கு, என்ன நடந்துட்டு இருக்கு, என்ன ஸ்டேட்டஸ்ல இருக்கு அதை பத்தி சொல்லுங்க. மக்கள் அனைவருக்கும் வணக்கம். அதாவது ஆம்ஸ்ட்ராங்குடைய கொலை வழக்குல பாத்தீங்கன்னா முதல்ல சிபிஐ தேவையில்லைன்னு சொல்லிட்டு குரல் கொடுத்தவன் நான். ஏன்னு பாத்தீங்கன்னா தமிழக காவல்துறை அவர்களை மிஞ்சி வேறு யாரும் இல்லை என்று தொலைநோக்கு பார்வையுடன் பார்க்கக்கூடியவன் நான். அதாவது ஒரு விஷயம் நடக்குதுன்னு பாத்தீங்கன்னா சம்பவம் வந்து சென்னையில நடக்குது. சென்னையில நடக்கும் போது சென்னை காவல்துறையினர், தமிழக காவல்துறையினர் தான் ஒரு சம்பவம் நடக்கும் போது இங்க யார் ரவுடிகள், சட்டத்துக்கு புறம்பாக நடக்கக்கூடியவர்கள் காவல்துறைக்கு தான் நிச்சயமா தெரியும், நம்முடைய காவல்துறைக்கு தான். இதுல போயிட்டு சிபிஐ தேவை சொல்லிட்டு முதல்ல குரல் கொடுத்தவர் வந்து அண்ணன் திருமாவளவன் அவர்கள் தான். ஆக்சுவலா பாத்தீங்கன்னா ஆம்ஸ்ட்ராங்குடைய அந்த மர்டர் கேஸ்க்கு அவர் போறாரு. அங்க சம்பவத்துக்கு ஜிஹெச்ல ஒரு பேட்டி கொடுக்குறாரு. அதாவது இந்த சம்பந்தப்பட்ட குற்றவாளிகள் யாருமே இந்த குற்றவாளிகள் இல்ல, இவர்களுக்கு பின்னாடி நிறைய பேர் இருக்கிறாங்க சொல்லிட்டு அண்ணன் திருமாவளவன் முதல் குரல் கொடுத்தாரு. அதன் பிறகு பாத்தீங்கன்னா அண்ணாமலை போன்றவர்கள், சீமான் போன்றவர்கள், செல்வந்த பெருந்தகை போன்றவர்கள், மற்ற எல்லா தலைவர்களும் வந்து இந்த கொலை வழக்கில் சம்பந்தப்பட்டவர்கள் அந்த இவர் சரண்டரானவங்க 8 பேர் இல்ல, இவர்களுக்கு பின்னாடி நிறைய பேர் இருக்கிறாங்க, உண்மை குற்றவாளிகளை கண்டறிய வேண்டும். அந்த உண்மை குற்றவாளிகளை கண்டறியன்னு சொன்னா ஆக்சுவலா தமிழக காவல்துறை தேவையில்லை, சிபிஐ தான் தேவைன்னு சொல்லிட்டு அந்த சமயத்துல தான் நான் வந்து ஒரு பதிவு போடுறேன். நம்மளுடைய அரசு டிவில ஒரு பதிவு போடுறேன். அதாவது சிபிஐ அப்படின்னு பாத்தீங்கன்னா அதுவும் மனிதர்கள் தான், அவர்களும் காவல்துறையை சார்ந்தவர்கள் தான். ஆனால் இங்க நடக்கக்கூடிய விஷயத்தை சிபிஐ இங்க வந்தாலும் நம்முடைய காவல்துறையினுடைய சப்போர்ட் இல்லாம அவங்க பண்ண முடியாது. அப்படி இருக்கும் பொழுது நம்முடைய காவல்துறை இந்த விஷயத்த வந்து ரொம்ப எளிதா சுமூகமா கண்டுபிடிப்பாங்கன்னு சொல்லிட்டு நான் ஏற்கனவே பதிவுல போட்டேன் நான். அதே போல பாத்தீங்கன்னா இன்றைய சூழ்நிலை பாத்தீங்கன்னா ஆம்ஸ்ட்ராங்குடைய கொலை வழக்குல சம்பந்தப்பட்ட நிறைய பேர், அதாவது ஒரு விஷயத்த சொல்ல போனா தமிழக வரலாற்றிலே நீங்க ஒரு பாயிண்ட் நல்லா நோட் பண்ண மேடம், தமிழக வரலாற்றிலே இது போன்ற ஒரு விசாரணையை எந்த அரசியல் கட்சி தலைவரும் பார்த்ததில்லை, காவல்துறையினரும் பார்த்ததில்லை. பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 1 மாத காலம் கிட்டத்தட்ட 200க்கு மேற்பட்ட வழக்கறிஞர்களை இதுல விசாரிச்சிருக்காங்க. இது வெளிவராத விஷயம் ஆக்சுவலா பார்க்க போனீங்கன்னா. ஆனா நிறைய பேர் விசாரிச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அரசியல் சம்பந்தப்பட்டவர்கள் நிறைய பேர் விசாரிச்சிருக்காங்க. இது சாதாரண ஒரு கொலை அப்படின்னு சொன்னா சரண்டர் ஆகுறாங்கன்னா அவங்களை வந்து சரண்டரோட முடிச்சிருவாங்க. இவங்க தான் கொலையாளி, ஜட்ஜி முன்னாடி நிறுத்துவாங்க. அது நிறுத்திட்டு என்ன பண்ணாங்க, சிறையில் அடைச்சிருவாங்க. அதோட கேஸ் முடிஞ்சிடும், அதோட சார்ஜ் ஷீட் போடுவாங்க, கேஸ் போயிட்டு இருக்கோம். ஆனா ஆம்ஸ்ட்ராங்கோடைய வழக்குல பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டில் இருக்கிற ரவுடிகள் வந்து எல்லாரையுமே வந்து இவங்க கரெக்டா ஒரு டார்கெட் பண்ணி எல்லாரையுமே இந்த சம்பந்தப்பட்ட யாராவது இருப்பாங்கன்னு சொல்லிட்டு ஒரு விசாரணை வளையத்துக்குள், இது ரவுடிகளை மட்டும் இல்லாம அதாவது அரசியல் தலைவர்களையும் சரி, அது மட்டும் இல்லாம வழக்கறிஞர்கள், ஏன்னா வழக்கறிஞர்கள் கிட்ட தான் வந்து நிறைய ரவுடிகள் பேசுவாங்க கொள்ளுவாங்கன்னு சொல்லிட்டு அவருடைய காவல்துறை வளையத்துல நிறைய வழக்கறிஞர்கள் இருக்கிறாங்க. ஆக்சுவலா இப்ப பாத்தீங்கன்னா நிறைய பேர் விசாரணை பண்ணியிருக்கிறாங்க. இது ஒரு வெளிவராத விஷயம். ஆனா இப்படிப்பட்ட ஒரு எப்படி சொல்லணும்னா இந்த ஒரு விசாரணை பாத்தீங்கன்னா நான் ஏற்கனவே சொன்னது போல இது வந்து தமிழக வரலாற்றிலே நடக்காத ஒரு விஷயம். ரொம்ப சிறப்பாக நம்முடைய காவல்துறையினர் செய்து கொண்டிருக்கிறார்கள். கிட்டத்தட்ட அதாவது யார் இந்த கொலை குற்றத்துக்கு நேரடியாக தொடர்புடையவர்கள் என்ற கோணத்தில் விசாரணை வந்து கிட்டத்தட்ட 99% முடிச்சிட்டாங்க. ஆக்சுவலா முடிச்சிட்டாங்க, சப்ஜெக்ட் பாத்தீங்கன்னா முடிச்சிட்டாங்க. இது மேற்கொண்டு வந்து அவர்கள் தான் முடிவு பண்ணுவார். காவல்துறை தான் வந்து ஒரு சரியான முடிவு பண்ணுவாங்க. இதுல வந்து நிறைய பேர் பாத்தீங்கன்னா இன்னைக்கு சம்மதம் இல்லாம நிறைய யூடியூபர்ஸ் வந்து நிறைய பேர் பேசிட்டு இருக்காங்க, என்னென்னமோ பேசிட்டு இருக்காங்க. அதாவது காவல்துறை விசாரணை வந்து என்ன பொறுத்த வரைக்கும் நான் ஒரு அட்வைஸா சொல்றேன்,
யாரும் தலையிடாதீங்க, இவங்க தான் இருப்பாங்க, அவங்க தான் இருப்பாங்க அப்படின்ற இவங்க ஒரு தனிப்பட்ட கோணத்துல இவங்க சொல்லிட்டு இருக்காங்க. காவல்துறைக்கு தெரியும் எப்படி பண்ணணும், என்ன பண்ணணும்னு சொல்லிட்டு. அதனாலதான் வந்து இதை வந்து சிபிஐக்கு நீங்க கொடுக்க தேவையில்லை. நம்முடைய காவல்துறையை வந்து சிறந்த காவல்துறை, அதாவது வந்து இன்டர்நேஷனல் அளவுல நம்முடைய தமிழக காவல்துறை வந்து சிறப்பாக செயல்படைய காவல்துறை சொல்லி எல்லாருக்குமே தெரியும். அதே போலதான் இந்த விஷயத்தை வந்து கையில் எடுத்து சிறப்பான முறையில் செயல்பட்டு கொண்டிருக்கிற காவல்துறை, அவர்களுக்கு என்னுடைய பத்திரிகை சார்பாக நான் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் நம்முடைய காவல்துறைக்கு. ஓகே, இப்படி ஒரு பக்கம் வந்து ஒரு பெரிய ஒரு விஷயம் நடந்துருச்சு, அதுக்கான விசாரணைகளும் வந்து நீங்க சொன்ன மாதிரி காவல்துறை சிறந்த முறையில் அவங்களுடைய நடவடிக்கை எடுத்திருக்காங்க. நிச்சயமாக. அப்ப அப்படி இருக்கும்போது நம்ம வந்து தேவையில்லாத விஷயங்களை திணிக்க கூடாது. அவங்களுடைய வேலையை செய்யறதுக்கு நம்ம வழிவிடணும், முட்டுக்கட்டையா இருக்க கூடாது. சோ இந்த ஒரு பக்கம் அதே போல ஒரு விஷயம் இவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, அதாவது இந்த அரசியல் தலைவர்கள், இந்த சமூக காவல்துறை எடுக்கிற நடவடிக்கை உடனே சொல்லிடணும், பிரஸ் மீட்ல அந்த மாதிரி சொல்லணும் அவசியமே இல்லை. அவங்களுடைய சப்ஜெக்ட் வேற. அதாவது ஒரு குற்றவாளியை பிடிக்கணும்னு சொன்னா அவங்க எல்லா விஷயத்தையும் வந்து நான் பிரஸ்ல சொல்லிடணும் சொல்லிட்டு எதிர்பார்த்துதான் தப்பு. எதுவுமே சொல்லிட்டு எதுக்கு இந்த அரசியல் தலைவர்கள் ஒன்றும் புரியல. எடுத்த உடனே சிபிஐன்றாங்கன்னு சொல்லிட்டு. ஏன் நம்முடைய காவல்துறைக்கு நீங்க எதனா ஒண்ணுன்னா யாரை கூப்பிடுறீங்க? தமிழக காவல்துறை தானே கூப்பிடுறீங்க. அப்ப உங்களுடைய பிரச்சனைகள், உங்களுக்கு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள், உங்க குடும்ப பிரச்சனைகள், அரசியல் பிரச்சனைகள், அரசியல் தலைவர்களுக்கு ஏதாவது ஒரு ஆபத்து என்ன சொன்னா என்ன பண்றீங்க? தமிழ்நாடு காவல்துறை தேவை. அப்ப சிபிஐக்கு நீங்க போக வேண்டியதானே? அப்பயும் சிபிஐக்கு போக மாட்டீங்க. இது ஒரு மிகப்பெரிய நான் வந்து ஆக்சுவலா வந்து என்னோட கண்ணகத்தை தெரிவித்துக் கொள்றேன். எதுக்கு இந்த சிபிஐ சொல்றது? கண்டிப்பா ஒரு நம்பகத்தன்மை இல்லாம போயிடுது. ஆமா, உண்மையாகவே உள்ள இருக்க நீ எங்களையே நம்பாம வெளியில இருக்கவங்க நம்பி எப்படி நம்பி போடுறது? நாளை பின்ன நமக்குன்னு வருவாங்க. நிச்சயமாக இவங்களுக்கு தேவைன்னா மட்டும் நம்ம தமிழக காவல்துறை தேவை. அப்படி ஏதாவது ஒண்ணு ஆச்சுன்னா உடனே சிபிஐ யாருங்க? நான் கேட்கிறேன், ஒரே ஒரு விஷயம் கேட்கிறேன் அரசியல் தலைவர்களுக்கு. சிபிஐ யாரு? முதல்ல தமிழக, அதாவது எல்லாமே மனிதர்கள் தானே. அவர்களும் வந்து என்ன பண்றாங்க? ஒரு காவல்துறை என்ன அவர்களும் ஒரு அதிகாரிகள் தான். எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா நம்மை சார்ந்த துறையை நாமே இழிவுபடுத்த கூடாது. ஒரு நல்ல ஒரு விஷயத்தை புரிஞ்சுங்க, நம்ம இழிவுபடுத்த கூடாது. நம்மளுடைய தமிழக காவல்துறை தான் இன்னைக்கு சிறந்து விளங்குகிறார்கள். இந்த விஷயத்தான் சொல்றேன் பாத்தீங்களா, தமிழக வரலாற்றிலே இது போல ஒரு சம்பவம் நடந்ததில்லை. ஆம்ஸ்ட்ராங் படுகொலையில வந்து எவ்வளவு பேர் விசாரணை பண்ணி விசாரணை வளையத்தில் கொண்டு வந்து இந்த குற்றவாளிகளை அவர் கைது செய்யற வரைக்கும் சிறப்பாக முறையில் செயல்பட்டு கொண்டிருக்கிறாங்க நம்முடைய தமிழக காவல்துறை. இது ஒரு பக்கம் நடந்துட்டு இருக்கு அப்படின்னாலும் அரசியல் கலவரத்துல இதுவும் ஒண்ணு. இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா நாம் தமிழர் கட்சி சீமான் ஒரு சவால் விட்டு வர்றாரு. என்ன அரெஸ்ட் பண்ணிட முடியுமா, என்ன கைது பண்ணிட முடியுமா, என் மேல கை வச்சிட முடியுமா? அண்ணன் சீமான் அவர்கள் எப்போதுமே பாத்தீங்கன்னா அவரு வந்து எடக்கு முடக்கா பேசக்கூடியவர். அவரு ஆமா, எதுக்கு வந்தாலும் ஒரு கிண்டலாக, அதாவது எல்லாரையுமே ஒரு கிண்டலா பேசுறவர் தான். அவர் கிண்டலா பேசினே இருப்பாரு. எதுக்கு எடுத்தாலும் பாத்தீங்கன்னா கருணாநிதியை பற்றி ஒரு விஷயம் தப்புன்னு சொல்லி அந்த யாரை நம்ம சாட்டை துறைமுருகனா கைது செய்யறாங்க, அந்த சப்ஜெக்டை நான் பேசுவேன், முடிஞ்சா தமிழக அரசு என்ன கைது பண்ணட்டும் அப்படின்னு வந்து சவால் விடுறாரு. நான் என்ன சொல்றேன், தமிழக காவல்துறைக்கு ஒரு வேண்டுகோள், தமிழக அரசுக்கும் ஒரு வேண்டுகோள். அண்ணன் சீமான் ஆசைப்படுறாருல, அப்புறம் ஏன் நீங்க வந்து அவர் விட்டு செய்றீங்க? சும்மா அவர் பேருக்காச்சும் ஏன் நிறைய அவர் மாதிரி நினைச்சா நிறைய வழக்குகள் சேர்க்கலாம். ஆமா, ஏன்னா அவருடைய பேச்சுரிமைன்னு சொல்லிட்டு மற்றவர்களை இழிவுபடுத்துவதும் மற்றவர்களை கேவலப்படுத்துவதும் இது போன்ற ஒரு இதுல வந்து நம்ம சில சட்டங்கள் இருக்கு. சட்டப்பிரிவிலே வந்து அண்ணன் சீமான் மேல ஒரு வழக்கு பதிவு செய்து அன்னைக்கு அவரை கைது செய்தால் அண்ணன் சீமான் என்ன செய்வார் என அவர் ஆசைப்படுறாரு. அவருடைய ஆசையை நிறைவேற்றக்கூடிய கடமை தமிழக அரசுக்கு உள்ளது, தமிழக காவல்துறைக்கு உள்ளது. எங்கள் ஆசிரியரின் ஆசையை தமிழக அரசு நிறைவேற்றுமா அப்படின்ட்டு பொறுத்திருந்து பார்க்கலாம். இது ஒரு அரசியல் கலவரத்துல இது ஒண்ணு. சீமானுடைய இந்த பேச்சுக்கள் ரொம்ப நாளா பாவம் கேட்டே இருக்காரு, என்னை கைது பண்ணி பாருங்கள், என்னை கைது பண்ணி பாருங்கள். ஆனா பாவம் தமிழக அரசு ஏன் சும்மா இருக்குன்னு தெரியல, காவல்துறை ஏன் சும்மா இருக்குன்னு தெரியல. இந்த மாதிரியான விதந்தாவது பேச்சுல மாட்டிட்டு முடிக்கிறது நம்மளுடைய சீமானுக்கு ஒரு பெரிய வேலையாவே போகும். அவரை தொடர்ந்து நான் அடுத்து வந்து நம்மளுடைய பாஜக மாநில தலைவர் அண்ணாமலையை பற்றி பேசணும்னு ஆசைப்படும் போது, தமிழகத்துக்கு இவரை தவிர்த்து பாஜகவின் இந்த தமிழ் மாநில பொறுப்புக்கு அண்ணாமலையை தவிர்த்து வேற யாரையாவது நியமிக்கணும் அப்படின்னா யாரை நியமிக்கலாம்? இல்ல அவரை தவிர்த்து வேற யாராவது இங்க நியமிக்கிறது சரியானதா இருக்குமா? நான் ஏற்கனவே வேற ஒரு சேனலுக்கு இப்போ தமிழ் சேனலுக்கு நான் பேட்டி கொடுக்கும்போது சொன்னேன், தமிழகத்துல பொறுத்த வரைக்கும் அதாவது பாஜக அண்ணாமலை ஒருவரை எடுத்து விட்டு வேறு யாராவது நீங்க தலைவராக போட்டீங்கன்னா நிச்சயமா பாஜக வளரவே வளராதுங்க. தலைவர்களுக்கு என்னுடைய சிறிய வேண்டுகோள், அதாவது அண்ணாமலை அவர்கள் பாஜகவின் தமிழக தலைவராக பதவி ஏற்றது முதல் கொண்டு இன்று வரை அவருடைய நிலைப்பாடும் சரி, அவருடைய செயல்பாடும் சரி, அவருக்கு நிகர் அவர் தான் சொல்றார்.
அவரை நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா அவருடைய பேச்சாற்றல் இருக்கட்டும், செயலாற்றல் இருக்கட்டும், எதுவாக இருந்தாலும் சரி, அவரை மிஞ்சி எனக்கு தெரிஞ்சு தமிழகத்துல எவ்வளவு தலைவர்கள் இருக்கிறாங்க. ஆனா அண்ணாமலை போன்ற ஒரு தலைவர்கள் தமிழ்நாட்டிற்கு நிச்சயம் தேவை. அவரை போன்ற தலைவர்கள் சொன்னா நடக்கக்கூடிய சில பிரச்சனைகள், அது நம்ம வந்து ஆளுங்கட்சிக்கு ஆதரவாகவும் பேசல, அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா பாரதிய ஜனதா கட்சிக்கு ஆதரவாகவும் பேசல, ஒரு சரியான நிலைப்பாட்டை கொண்டு நான் பேசுகிறேன், ஒரு நியூட்ரல் பர்சனா பேசுகிறேன். இப்ப தமிழகத்தில சில பிரச்சனைகள் நடக்குது, தமிழக அரசு சில செயல்பாடுகளில் குறைந்திருக்கிறார்கள் அப்படின்னு பாத்தீங்கன்னா அதற்கு குரல் கொடுக்கக்கூடியவர் யாருன்னு பாத்தீங்கன்னா ஆக்சுவலா வந்து நம்முடைய அதிமுகவை சார்ந்த தலைவர் இபிஎஸ் அவர்கள். ஆனால் இவர்களுடைய வலிமை பார்க்க போனா கொஞ்சம் ரொம்பவே டல்லா இருக்கு. அப்போ அந்த இடத்துல நின்று பதில் கொடுக்கக்கூடிய ஒரு அரசியல் தலைவராக வளர்ந்திருக்கக்கூடிய பார்த்தா அண்ணாமலை போன்ற ஒரு தலைவர்கள் இருந்தால்தான் நாட்டில் நடக்கக்கூடிய சமூக பிரச்சனைகளுக்கு யாராவது ஒருத்தர் தட்டி கேட்கணும். ஏதாவது ஒரு பிரச்சனைகள் தவறா நடக்குது, அது தட்டி கேட்கக்கூடிய தலைவர்கள் இருக்கணும். அப்படிப்பட்ட ஒரு தலைவராக தான் நான் அண்ணாமலை பார்க்கிறேன். அப்படிப்பட்ட ஒரு தலைவரை நீங்க வந்து எடுத்துட்டு வேறு யாராவது ஒரு தலைவரை தமிழகத்தில் நீங்க போட்டீங்கன்னா நிச்சயமாக தமிழகத்தில் பாரதிய ஜனதா கட்சியினுடைய வளர்ச்சி வந்து இப்ப பாத்தீங்கன்னா ஒரு சும்மா ஒரு உதாரணத்துக்காக சொல்றேன். இன்னைக்கு அண்ணாமலையுடைய இது பாத்தீங்கன்னா வளர்ச்சி பாத்தீங்கன்னா 100% எடுத்துங்களா. ஆனா நீங்க அண்ணாமலை எடுத்து விட்டு வேற யாராவது போட்டீங்கன்னா அந்த சதவீதம் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்சு பாதி ஆயிடும். சோ அப்படி வளர்ச்சின்னு பாத்தீங்கன்னா ஒண்ணுமே இருக்கா தமிழகத்திலையும். வருகின்ற தேர்தல் 2026 சட்டமன்ற தேர்தல் வரைக்கும் அண்ணாமலை அவர்கள் தலைவராக நீடித்தால் மட்டுமே தமிழகத்தில் பாரதிய ஜனதா கட்சியுடைய வளர்ச்சியும் சரி, அவர்கள் எடுக்கக்கூடிய வாக்கு சதவீதமும் சரி, அவர்கள் நிற்கக்கூடிய தொகுதிகளில் அவர்கள் நிற்பது, அதாவது வெற்றி பெறுவதற்கு நிச்சயமாக வாய்ப்பு இருக்கிறது. நிறைய தொகுதியில் வெற்றி பெறலாம். அண்ணாமலை நாலா பக்கமும் எதாவது தாக்கிட்டே இருப்பாங்க, இவர் எதையும் கண்டுக்க மாட்டார். தன்னோட பாயிண்ட் என்னவோ பிரஸ் மீட்ல யார் கேட்டாலும் எல்லாருக்கும் பதில் சொல்லக்கூடிய ஒரு அது ஒரு ஆளுமை திறன், அது வந்து ஆளுமை திறன் கூட சொல்லலாம். இவங்க வந்து சொல்லப்போனா ரொம்ப பெரிய 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 டேலண்டட் பர்சன் அவர் ஆக்சுவலா. அப்படிதான். ஓகே, இப்ப அதிமுகவின் நிலைப்பாடு தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் எப்படி இருக்கு? 2026 சட்டமன்ற தேர்தல் அதிமுகவின் நிலைப்பாடு எப்படி இருக்கும்? இவங்க பாஜக கூட்டணி வச்சுக்குவாங்களா? என்ன நடக்க போகுது அதிமுக பொறுத்த வரைக்கும்? அதிமுக நிலைப்பாடு வந்து நடந்து முடிந்த நம்ம நாடாளுமன்ற தேர்தலையே பார்த்தோம், எவ்வளவு பெரிய சரிவுன்னு சொல்லிட்டு. அந்த சரிவுக்கு காரணம் பாத்தீங்கன்னா இவர்களுக்குள்ள இல்ல ஒற்றுமை இல்லாததான். அதாவது இபிஎஸ், ஓபிஎஸ், சசிகலா, தினகரன் இவருடைய பிரிவினை தான் வந்து அதிமுகவுடைய வாக்கு சதவீதத்தை வந்து பெரும்பாலும் சரிந்து விட்டது. ஆக்சுவலா பாத்தீங்கன்னா மிகப்பெரிய சரிவு நாடாளுமன்ற தேர்தலை பார்த்தோம். அதே அம்மையார் ஜெயலலிதா இருக்கும் போதோ எப்படி இருந்தது ஆக்சுவலா அதிமுக, எவ்வளவு பெரிய ஒரு கட்சி அது. ஆக்சுவலா பாத்தீங்கன்னா எவ்வளவு பெரிய கட்சி, பெருமை கொள்ள வேண்டிய கட்சி அது. ஆக்சுவலா இன்னைக்கு பாத்தீங்கன்னா மிகப்பெரிய சரிவுல இருந்து அப்படியே போயிட்டு இருக்கு. இப்ப யாரு தலைவரே தெரியாத அளவுக்கு ஒருத்தர் சிவி சண்முகம் ஒரு பக்கம் பேசுவாரு, ஜெயக்குமார் ஒரு பக்கம் பேசுவாரு. ஆளாளுக்கு அது வந்து தலைவர்கள் வந்து சிங்கிள் தலைவராக இருந்தது ஜெயலலிதா பீரியட்ல. இப்ப வந்து பல தலைவர்கள், பல முகம் கொண்டு, ஒரு 10 தலைவர் முகம் கொண்டு இருக்கிறது தான் இப்ப இருக்கக்கூடிய இபிஎஸ் உடைய ஆட்சியில. இதுக்கு பாத்தீங்கன்னா இந்த மாதிரி இருக்கும் பொழுதுதான் இந்த ஒற்றுமை இல்லாத காரணம். மக்கள் என்ன நினைக்கிறாங்க பாத்தீங்கன்னா எல்லாருமே ஒற்றுமையா இருந்தா அந்த இரட்டை சின்னத்துக்கு வாக்களிக்கலாம் அப்படின்ற ஒரு எண்ணத்தோட செயல்படுறாங்க. ஆனா இங்க பாத்தீங்கன்னா பிரிவினை, இவர் பாதி பேர் பிரிச்சிடறாரு, டிடிவி தினகரன் பாதி பிரிச்சிடறாரு, சசிகலா பாதி பிரிச்சிடறாங்க. இவர்கள் எல்லாமே வந்து ஒற்றுமையா சேரணும். ஆக்சுவலா ஒற்றுமை மிக முக்கியம். அதாவது இவர்களுக்குள்ள இருக்கக்கூடிய பிரச்சனைகள், இவர்களுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த மனக்கசப்பு, இதை எல்லாத்தையுமே தூக்கி எறிங்க. நீங்க தூக்கி எறிஞ்சிட்டு தமிழகத்துல தலைவர் எம்ஜிஆர் ஆரம்பிச்ச அந்த கட்சி, ஜெயலலிதா அம்மையாரால் பாதுகாக்கப்பட்ட அந்த கட்சி, வளர்க்கப்பட்ட அந்த கட்சி சாதாரண உங்களுடைய உள்நாட்டு பிரச்சனைக்காகவும் உங்களுடைய சொந்த பிரச்சனைகளுக்காகவும் கட்சியை பலவீனம் ஆக்கிவிட்டீர்கள். இனி பலவீனமாக ஆக்காதீர்கள். தயவு செஞ்சு பலப்படுத்த வேண்டும் என்றால் நீங்கள் எல்லாம் ஒற்றுமையாக இருங்கள், ஒன்று கூடுங்கள், ஒன்று சேருங்கள். சேர்ந்து அரசியல் களத்தை நீங்கள் 2026 அன்று சட்டமன்ற தேர்தலை சந்தியுங்கள். திமுக வந்து ஒரு மிகப்பெரிய கூட்டணி பலத்தோடு தான் நீங்க வந்துட்டு இருக்கு. அதே போல நீங்க ஒரு கூட்டணி பலத்தை சேருங்க. சேர்ந்தா உங்களுக்கு நிச்சயமாக 2026 ஒரு நல்ல வாய்ப்பு இருக்கிறது. கண்டிப்பா அது ஒரு ஒற்றுமையே வெல்லும்ன்றதுக்கான ஒரு உதாரணங்கள்ல ரொம்ப அடிபட்டு போனது இந்த நாடாளுமன்ற தேர்தலை பார்த்துட்டோம். மக்களும் பார்த்துட்டாங்க, அரசியல் தெய்வம் பார்த்துட்டாங்க. கண்டிப்பா நீங்க ஒரு பத்திரிகையாளரா உங்களுடைய கருத்துக்களை பதிவிட்டு இருக்கீங்க. பாப்போம் 2026 எப்படி. கண்டிப்பா நம்ம சொல்ற மாதிரி அவங்க வந்து ஒரு ஒற்றுமையா இருந்தா நல்லா இருக்கும். கட்சி அதாவது தனியா ஒரு தனிச்சையாக மனிதனா பார்க்காம கட்சியாக பாருங்கள்.
அம்மையார் ஜெயலலிதா வளர்த்த கட்சியை பாருங்கள். இனி அந்த கட்சி பலவீனமாக கூடாது, பலப்படுத்துங்கள். அதை தான் நான் சொல்றேன். நான் சரி, அங்கங்க கட்சிகள் ஆரம்பிக்கிறதுக்கு அது நான் களத்துல நிக்கிறேன் அப்படின்னு சொல்றதுக்குள்ள பஞ்சமே இல்லாம போயிடுச்சு. இதுல பாத்தீங்கன்னா நம்ம விஜய் நுழைஞ்சிருக்கிறாரு. சினிமாவில நல்ல ஒரு ஹிட்ல இருக்கக்கூடியவர், அரசியலுக்கு வரமாட்டேன்னு சொன்னவர் ஆரம்பத்துல. ஒரு சில நாட்கள் அரசியலை பத்தி மௌனமாவே இருந்தவர். இப்ப நான் கட்சி தொடங்குறேன், இப்ப கட்சி கொடி வரையும் வந்துருச்சு. இவருடைய அரசியல் பயணம் எப்படி இருக்கும்? விஜயின் அரசியல் பயணம் தமிழகத்தில் நிலைக்குமா? ஒரு சினிமா துறையில இருந்து வந்திருக்கிறாரு. விஜயை பொறுத்த வரைக்கும் என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு நல்ல மனிதர், ஆக்சுவலா நல்ல நடிகர். அவருக்குன்னு தனிப்பட்ட முறையில், அதாவது ரஜினிகாந்த், கமலஹாசன் போன்ற கலைஞர்களுக்கு அப்பாற்பட்டு விஜய் அப்படின்னு சொன்னாங்கன்னா இந்த சின்ன இந்த 2 வயசு பசங்களை 100 வயசுன்னு கூட நம்ம சொல்லலாம். அவருக்கு ஒரு ரசிகர் பட்டாளமே இருக்கிறது. ஒரு திறமையான நடிகர், நல்ல நடிகர், அருமையான மனிதர், அற்புத மனிதர். அப்படிப்பட்ட ஒரு கலைஞர் என்னுடைய இதுல சொல்றாங்க, அவர் அரசியலுக்கு வருவது மக்களுக்கு யாருமே பிடிக்கல. ஆக்சுவலா மக்களுக்குன்னா அந்த யாரு இளைஞர்களுக்கு பசங்களுக்கெல்லாம் அவர் இனிமேல் சினிமாவில் நடிக்க மாட்டாரா, ஐயோ நம்ம விஜய் சினிமாவில் நடிக்கலன்னா அழுகுறாங்க பசங்க, அந்த குழந்தைங்களாம் அழுகுறாங்க, ஐயோ நடிக்க மாட்டாரா அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு ஏக்கம். ஆனால் விஜய் போன்றவர்கள் எப்படின்னா அரசியல தாக்கு பிடிக்கிறதுனா உண்மையிலே சொல்ல போனா ரொம்ப கஷ்டம். அரசியல்ன்றது மிகவும் கேவலமாக பேசுவோம், 4 பக்கமா தாக்குவார்கள். அதாவது நம்ம நல்ல வேற ஒரு இதுல இருக்கும்பொழுது நம்மள பெருமையா பேசுவாங்க. இப்ப அந்த விஜய் ரசிகர்கள் பாத்தீங்கன்னா திமுகவை சார்ந்தவர்கள் இருப்பார்கள், அதிமுகவை சார்ந்தவர்கள் இருப்பார்கள், பாஜகவை சார்ந்தவர்கள் இருப்பார்கள், காங்கிரஸ் கட்சியை சார்ந்தவர்கள் இருப்பார்கள், விடுதலை சிறுத்தைகள் கட்சியை சார்ந்தவர்களாக இருப்பார்கள், கம்யூனிஸ்ட் கட்சியை சார்ந்தவர்களாக இருப்பார்கள். இப்படி எல்லா கட்சியும் சார்ந்தவர்கள் தான் விஜயோடைய ரசிகர்கள். புரியுதுங்களா? அப்போ இவரு தனி கட்சி அப்படின்ற போது அந்த கட்சி ரசிகர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா தனியா பிரிஞ்சிருவாங்க. பிரியும் பொழுது பாத்தீங்கன்னா இவர்களுக்குன்னு இருக்கக்கூடிய அந்த ஒரு சிறிய கூட்டம் தான் இருக்கும். ஆனால் விஜயை பொறுத்த வரைக்கும் அரசியல இறங்கிட்டாரு, அது எதுவும் பண்ண முடியாது. இது என்னுடைய தனிப்பட்ட கருத்து. அவர் சினிமால நடிக்கணும், சினிமால அப்படியே போய்கொண்டே இருக்கணும்னா மிகப்பெரிய ஒரு மனிதராக அவர் வளம் வரலாம். ஆக்சுவலா யாருமே அவரை தவறாக பேச போறது இல்லை, அவரை தனிப்பட்ட தாக்குதல் நடத்த மாட்டாங்க. அரசியலுக்கு விட்டால் ஒவ்வொருத்தரும், அதாவது திமுக அதிமுக கம்யூனிஸ்ட் எல்லாருமே தனிப்பட்ட தாக்குதல், அந்த தாக்குதலை தாங்கக்கூடிய மனப்பக்குவம், மன தைரியம் விஜய்க்கு இருக்குதான்னு சொல்லிட்டா எனக்கு ஒரு சந்தேகம் தான். ஆக்சுவலா பாத்தீங்கன்னா அது ஒரு பெரிய விஷயம். அதெல்லாம் தாங்கி கொண்டு அது அரசியல நம்ம நிலைக்கணும்னு சொன்னா ஒரு மிகப்பெரிய கஷ்டமான மிகப்பெரிய சவாலாக தான் விஜய் அவர்களுக்கு இருக்கும். ஆனா அவர் இறங்கிட்டாரு. இறங்கிட்ட பிறகு அவருடைய இது பாத்தீங்கன்னா மக்களுடைய இது செல்வாக்கு நிச்சயமா நல்லாவே இருக்கு அவருக்கு. நான் நிச்சயமா ஒரு ஃபர்ஸ்ட் ஒரு தேர்தலினாலே 2026 சட்டமன்ற தேர்தலை சந்திச்சாலே அவர் நிச்சயமாக ஒரு 10% வாக்கு சதவீதம் நிச்சயமாக இருக்கு. அதாவது இளைஞர்களுடைய ஓட்டு, மாணவருடைய ஓட்டு, பெரியவருடைய ஓட்டு எல்லாமே விஜய்க்கு போட ஒரு 10% நல்ல ஒரு வாய்ப்பு இருக்கும். ஆனால் விஜய் அவர்கள் அந்த 4 பக்கம் இருக்கக்கூடிய அந்த மும்முனைன்னு சொல்லுவாங்கன்னா அதாவது சுத்தி அடிப்பாங்க அவங்கள, அதை தாங்கக்கூடிய சக்தி நீங்க பலப்படுத்த வேண்டும். அதாவது எதிர் சொல்லு அதிகமா இருக்கும். நம்ம ஒரு பேசணும், ஒரு மீட்டிங்ல போனா எல்லாருமே கேவலமா பேசுவாங்க, திட்டுவாங்க, அசிங்கப்படுத்துவாங்க. அதெல்லாம் தாங்கிக்கக்கூடிய மனப்பக்குவம், மனபலம் இருக்கணும். அப்படி இருந்தாதான் அரசியல நம்ம ஜெயிக்க முடியும். ஏன்னா நம்ம மறைந்த எதுக்கு ஒரு உதாரணமா சொல்றாங்க, கலைஞர் எவ்வளவு பெரிய மூத்த தலைவர், அவரு எவ்வளவு அரசியல அனுபவமிக்கவர், எவ்வளவு கஷ்டப்பட்டு எப்படிலாம் வளர்த்து அந்த கட்சியை இது பண்ணியிருப்பாரு. ஆனா சாதாரணமாக வரக்கூடியவர்கள் சகோதரர் சீமான் போன்றவர்கள்லாம் எவ்வளவுக்கு கேவலப்படுத்த முடியுமோ கலைஞரை அவ்வளவும் கேவலப்படுத்துவார். எவ்வளவுக்கு கேவலமான இழிவு சொற்களை அவர் மீது திணிக்க முடியுமோ அவ்வளத்தையும் திணிப்பார். ஆனா அதையெல்லாம் தாங்கி கொண்டு அரசியல் செய்யக்கூடியவர்கள் தான் இந்த அரசியல் தலைவர்கள். அப்படிப்பட்ட அரசியல் தலைவர்கள் நீங்க உருவாகணும்னு சொன்னா இதெல்லாமே தாங்கிக்கணும். உங்களுடைய மனதை பலப்படுத்திக் கொள்ள வேண்டும். எல்லாருமே அதான் எவ்வளவு கேவலம் பேசும் எல்லாத்தையும் தாங்கிக்கிட்டு நீங்க அரசியல இருக்கணும். அரசியல வந்துட்டீங்க, எங்களுடைய வாழ்த்துக்கள். ஆனா இதெல்லாம் இந்த விஷயத்த நீங்க உங்களுடைய மனப்பக்குவத்தையும் மனபலத்தையும் திடப்படுத்திக் கொண்டு அரசியல செயல்படுங்க. சரி, இது ஒரு பக்கம். நமக்கு பிஜேபி ஒரு பக்கம்னா விஜய் ஒரு பக்கம் ஆரம்பிச்சிருக்க, அதிமுக திமுக போது நம்ம காங்கிரஸ் கிட்டே வரும்னு பாத்தீங்கன்னா தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் தனித்து நின்று காமராஜர் ஆட்சியை காங்கிரஸால அமைக்க முடியுமா? நிச்சயமா முடியாது. அது செல்வ பெருந்தகை அவர் தெரியாம வார்த்தையை விட்டுட்டாரு. காங்கிரஸ் கட்சியை பொறுத்த வரைக்கும் தமிழகத்துல திமுக அப்படின்ற ஒரு கட்சியின் முதுகில் ஏறி சவாரி செய்ய முடியுமே தவிர தனிப்பட்ட முறையில் இவர்களாம் எப்படி காமராஜர் யார், இவர் எப்படி காமராஜர் ஆட்சி அமைப்பாங்க? காமராஜர் வாழ்ந்த வாழ்க்கை என்ன, காமராஜருடைய அவருடைய செயல்பாடுகள் என்ன,
அவர்கிட்ட இருந்த பணத்தை எல்லாத்துக்கும் தூக்கி கொடுத்துட்டு வாழ்ந்த மனிதர் அவர் ஏழ்மையின் செல்வம் சொல்லுவோம் நம்ம அவர் ஏழ்மையில வாழ்ந்தவர். இவருடைய தலைவர்கள் அப்படியா இருக்கிறாங்க காங்கிரஸ் கட்சியில? எந்த கட்சி தலைவர் அப்படி இருக்கிறாங்க சொல்லுங்க? எல்லாமே செழிப்புடன் இருக்கக்கூடியவர்கள். பிறருடைய கஷ்டத்தை இவர்கள்லாம் எப்படி சமாளிக்க முடியும்? இவர் எப்படி ஏதாவது உதவி பண்ணியிருக்கிறாங்களா? இந்த விஷயத்துல விஜயகாந்த் நான் ரொம்பவே பாராட்டுவேன். நான் விஜயகாந்த் இந்த சமயத்தை ஏன் எடுக்கிறேன்னு சொன்னா, விஜயகாந்த் போன்ற ஒரு நல்ல மனிதர்லாம் நம்மளுடைய தமிழ்நாடு இழந்திருக்கிறது வருத்தப்பட சம்பவம் இது ஆக்சுவலா. ஏன்னா அவர் பாத்தீங்கன்னா சொந்த காசுல, அதாவது எப்படின்னா அவர் சினிமா படத்துல சம்பாதித்த காசை மக்களுக்காக, ஏழை எளிய மக்களுக்காக செலவு செய்தவர் விஜயகாந்த் போன்றவர்கள்லாம். ஆனா இவங்க அரசியல்ல சம்பாதிக்கிறாங்க, கோடி கோடியா சம்பாதிக்கிறாங்க. ஆனா இவர்கள்லாம் மக்களுக்கு ஒரு அன்னதானம் பண்ணிருக்காங்களா? அந்த அன்னதானம் பண்றது கூட யாருக்குன்னா சொல்லிதான் பண்ணுவாங்க. இவருடைய சொந்த காசு எடுத்து பண்ணிருக்காங்களா? சொந்த காசு எடுத்து பண்ணவர் எனக்கு தெரிஞ்சு விஜயகாந்த். அடுத்தபடியா விஜய் பண்ணிட்டு இருக்காரு. அவருடைய சம்பாதிக்கிற காசை பண்ணிட்டு இருக்காரு. ஏன்னா ஒன்னும் அரசியல் வரல அவர், ஆனா செலவு செய்யறாரு. அதே போன்றுதான் காமராஜர் தனக்கிட்ட இருந்த அத்தனை சொத்துக்களையும் அவர் மக்களுக்காக கொடுத்தார். அவருக்கு நினைச்ச எப்படின்னு வாழலாம், ஆனா வாழல. சாதாரண ஒரு ஏழ்மை, ஒரு குடிசையில எப்படி வாழ்வாங்களோ, ஒரு முதலமைச்சராக இருந்து ஒரு குடிசையில வாழக்கூடிய ஒரு சாதாரண ஒரு மக்கள் மாதிரி தான் வாழ்ந்தாரு. அப்படி இருக்கும் பொழுது இவரெல்லாம் எப்படி காமராஜர் ஆட்சி அமைச்சர்னு சொல்றாங்க? அதாவது காமராஜர் ஆட்சி முதல்ல தமிழ்நாட்டுல இந்த காங்கிரஸ்க்கு எவ்வளவு வாக்கு சதவீதம் இருக்கு? முதல்ல தனிப்பட்ட முறையில காங்கிரஸ் 5% கூட காங்கிரஸ் கட்சியால் வாக்கு வாங்க முடியாது. அப்படி இருக்கும் பொழுது இதெல்லாம் தேவையில்லாத பேச்சு. காங்கிரஸ் நிலைப்பாடு தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் இப்படி இருக்கு. இப்ப அடுத்தபடியா துணை முதலமைச்சரா உதயநிதி ஸ்டாலின் தான் வரணும் அப்படின்ற மாதிரி இருக்கு. அவர் வந்தாருன்னா தமிழகத்தின் நிலைப்பாடு எப்படி இருக்கும், மாற்றங்கள் எப்படி இருக்கும்? இது எப்படி, என்னோட கேள்வி என்னன்னா, என்ன வாழையடி வாழை ஒரு குடும்பத்துல இருக்கிறவங்களே தான் முதலமைச்சர், துணை முதலமைச்சர், முதலமைச்சர் இப்படியே தான் வந்துட்டு இருக்கிறோமா? அந்த கட்சியில இருக்கக்கூடிய வேற யாருக்கும் துணை முதலமைச்சர் பொறுப்பு கொடுத்தா செயல்படுத்த மாட்டாங்களா? என்ன இதை பத்தி சொல்லுங்க. அதாவது பாத்தீங்கன்னா, நீங்க இந்த ஒரு கேள்வி கேக்குறீங்க. இந்த முதல்ல ஆக்சுவலா நான் தான் முதலமைச்சர், அதாவது துணை முதலமைச்சராக உதயநிதி ஸ்டாலின் வரணும்னு சொல்லிட்டு பதிவு போட்டேன். ஒரு 2 சேனல்லையும் சொன்னேன். நம்மளுடைய அரசு டிவில துணை முதலமைச்சராக உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் வர வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு நான் தான் சொன்னேன். ஆக்சுவலா இப்ப நீங்க ஒரு கேள்வி கேக்குறீங்களா, அதாவது வாழையடி வாழையாக. அப்போ ஒரு டாக்டருடைய பையன், ஒரு டாக்டர் இருக்காரு, அவருடைய பையன் என்னவா வரணும்னு ஆசைப்படுறோம், ஒரு டாக்டரா வரணும்னு ஆசைப்படுறோம். ஒரு இன்ஜினியருடைய பையன் என்ன வரணும் பார்த்து ஒரு இன்ஜினியரா வரணும்ட்டு. ஒரு பெரிய ஹோட்டல் முதலாளிய பையன் தன்னுடைய என்னதான் படிச்சாலும் ஒரு MBA படிச்சுட்டு அந்த ஹோட்டலை பாத்துக்கக்கூடிய இந்த ஒரு வாரிசை தான் எதிர்பார்ப்பாங்க. அதே போலதான் அரசியல்ல பாத்தீங்கன்னா, இப்போ எல்லா கட்சியிலும் அரசியல் தலைவர்களுடைய பிள்ளைகள் இருக்கிறார்கள். திமுகவோட மட்டும்தான் வாரிசு அரசியல் சொல்றீங்க. எந்த கட்சியில வாரிசு அரசியல் இல்ல? பாட்டாளி கட்சியில இல்லையா? அதிமுக இல்லையா? கம்யூனிஸ்ட் கட்சி விட்டுருங்க, கம்யூனிஸ்ட் கட்சி மட்டும் அது இருக்காது. மற்ற கட்சிகளை பாத்தீங்கன்னா எல்லா கட்சியிலுமே இந்த வாரிசு, மதிமுக வாரிசு அரசியல். எல்லா கட்சினாலே வாரிசு. இப்போ விஜயகாந்த் மறைவு, இப்போ பிள்ளைகள் தானே இருக்கிறாங்க வாரிசு. அது எப்படி தப்பாகும் உங்களுக்கு? கலைஞர் அவர்கள் எவ்வளவு கஷ்டப்பட்டு ஒரு கட்சியை வளர்த்து, அந்த திமுக கட்சியை வளர்த்து இப்படி கொண்டு வந்திருக்காரு. அதே போல அவருடைய மகன் MK ஸ்டாலின் அவர்களுக்கு சிறு வயதிலேயே அவருடைய மாணவர் அணியிலிருந்து, இளைஞர் அணியிலிருந்து வந்துதான் சாதாரணமா இல்லை. அவரும் சிறைசாலை சென்றிருக்கிறார். நிறைய போராட்டங்கள், ஆர்ப்பாட்டங்கள், தமிழகம் முழுக்க சுற்றுப்பயணம் செய்திருக்கிறார், மக்களை சந்தித்திருக்கிறார். அதே போலதான் உதயநிதி ஸ்டாலின் அவர்களும் எடுத்த உடனே ஒரு துணை முதலமைச்சருக்கு வரல. அவர் ஒரு மாணவர்ல இருந்திருக்கார், மாணவர் அமைப்புல. அதன் பிறகு பாத்தீங்கன்னா இளைஞர் அமைப்புல இருக்கிறார். அவரு தமிழகம் முழுவதும் அவர் கால் பதியாத இடம் இல்லை. எல்லா இடத்துக்கும் போயிட்டு மக்களை சந்திச்சிட்டார். அது இல்லாம இன்றைக்கு இருக்கக்கூடிய சூழ்நிலை, விஜய் போன்றவர்கள் அரசியல் வந்த பிறகு ஒரு இளைஞர்கள், அப்ப அந்த இளைஞர்களுக்கு ஈடு கொடுத்து செயல்படுத்தக்கூடிய ஒரு தலைவர் யாருன்னு பாத்தீங்கன்னா நம்ம உதயநிதி ஸ்டாலின் அவர்கள். அவருக்கு நீங்க ஆக்சுவலா பாத்தீங்கன்னா ஒரு துணை முதலமைச்சர் பதவி என்று ஒரு கொடுத்தால் அந்த கட்சியை, ஸ்டாலின் அவர்கள் மட்டும் அந்த கட்சியை பார்த்து போக முடியாது. துணை முதலமைச்சராக உதயநிதி ஸ்டாலின் இருந்தால் அந்த கட்சியை பலப்படுத்துவதற்கும் வளர்ப்பதற்கும் இவர் மிகப்பெரிய ஒரு முக்கிய காரணமாக இருப்பார். ஏன்னா தமிழகம் முழுக்க எவ்விருக்கின்ற ஒரு தனிப்பட்ட முறையில் உதயநிதி ஸ்டாலின் என்று ஒரு அரசியல் அலை அவர் மீது இருக்கிறது. அவர் மீது ஒரு மக்கள் அவர் மீது ஒரு பற்று கொண்டிருக்கிறார்கள். அந்த சமயத்திலே முதலமைச்சராக இருக்கக்கூடிய ஸ்டாலின் அவர்கள் இருக்கும் பட்சத்திலே இவருக்கு ஒரு துணை முதலமைச்சர் கொடுத்தால் நாளை 2026 சட்டமன்ற தேர்தல் வரும்பொழுது இவருக்கு ஒரு நல்ல ஒரு சிறந்த வாய்ப்பாக இருக்கும். இவர் மற்ற அமைச்சர்களும் சரி, எம்எல்ஏக்களும் சரி, மாவட்ட செயலர்களும் சரி, இவர் கூட இணைந்து செயல்படுத்தக்கூடிய ஒரு நல்ல நேரம் வரும், தகுதி வரும். அதற்காகத்தான் இவர் துணை முதலமைச்சராக வர வேண்டும் என்று நான் சொல்கிறேன். சரி சார்,
இப்போ அரசியலையும் தாண்டி நம்ம சமூக ரீதியான பல விஷயங்களை பார்க்கணும்னா இந்த மழை காலத்துல ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் இதெல்லாம் இப்ப ரொம்ப பாருங்க ஒண்ணுமே இல்ல, மழை சீசனே ஸ்டார்ட் ஆகல, இதுக்குள்ளே இந்த மழைக்கு தமிழ்நாடும் நம்ம சென்னை வந்து தத்தளிக்க ஆரம்பிச்சிட்டு. ஸோ மழை காலத்துல இருக்கக்கூடிய சூழ்நிலையில அரசு எடுக்க வேண்டிய நடவடிக்கைகளை என்னவா இருந்தா நல்லா இருக்கும்? இது வந்து தொடர்கதையாக இருக்குது. அதிமுக காலமா இருக்கும், திமுக மாறி மாறி நம்ம பார்த்தோம்னா மழை வந்துட்டாலே நம்மளுடைய டோட்டல் தமிழ்நாடு முழுக்க, நம்ம சென்னைன்னு பார்க்க போனா தமிழ்நாடு முழுக்க, சென்னைன்னு பார்த்தா மிகப்பெரிய பாதிப்பு ஏற்படும். சென்னைலாம் பாத்தீங்கன்னா எல்லா இடத்துலயும் தண்ணிங்க நிற்கும். இது முக்கியமா ஒரு விஷயம் பாத்தீங்கன்னா விபத்துகள் அதிகமாக ஏற்படுவதற்கு அந்த மாதிரி சமயம் தான் ரொம்பவே வந்து இருக்கும் ஆக்சுவலா பாத்தீங்கன்னா. ஏன்னா நம்ம ஒரு வண்டி இப்போ மழை பெய்யுதுன்னா சும்மா ஒரு 2 ஹவர் பெஞ்சாலே சென்னை ஃபுல்லா வந்து தண்ணி நிக்குது. அது இங்க பாத்தீங்கன்னா ஒரு பக்கம் இந்த மழை நீர் வடிகால் திட்டம்னு ஆரம்பிச்சாங்க. அந்த திட்டம் பாத்தீங்கன்னா எங்குமே சரியான இடத்துல கரெக்டா இவங்க பள்ள நோண்டி அதெல்லாம் மூடி கரெக்டா கனெக்ஷன் கொடுக்கணும். அதாவது ஒரு காவா, அந்த காவால கனெக்ஷன் கொடுத்தா அந்த காவா வழியாக கடலுக்கு செல்லும். ஆனால் இது வரைக்கும் அந்த மாதிரி ஒரு கனெக்ஷன் இவங்க கொடுத்திருக்காங்களா அப்படின்னு பாத்தீங்கன்னா நிச்சயமாக இல்லை. ஏதோ ஒரு சில இடத்துல கொடுத்துருக்கீங்க. நீங்க சென்னை ஃபுல்லா பாருங்க, இந்த மாதவரம் பாத்தீங்கன்னா அங்க ஒரு வாக்கு, இங்க பாருங்க இந்த பக்கம் பாத்தீங்கன்னா எல்லா இடத்துலயும் பாத்தீங்கன்னா எந்த இடத்துல பாத்தீங்கன்னா அது சரியான கனெக்ஷன் இருக்காது. அதாவது திட்டம் நாங்க திட்டத்தை நிறைவேற்றிட்டோம் அப்படின்னு சொல்றாங்க. ஆக்சுவலா முதலமைச்சர் பார்வைக்கு இது போதான்னு கூட தெரியல. ஏன்னா நம்மளுடைய தமிழக முதலமைச்சர் வந்து மக்களுக்காக வாழக்கூடியவர், மக்கள் பணிகள் சிறந்த செயல்படுகிறது கூட நான் தெளிவான விஷயத்தை சொல்றேன். ஏன்னா எல்லா விஷயத்தையும் முதலமைச்சர் பார்த்துக்க முடியாது. அவர்கள் யாரை நம்பி விடுறாங்க? அதிகாரிகள் நம்பி விடுறாங்க, அங்க இருக்கிற எம்எல்ஏ நம்பி விடுறாங்க, அங்க இருக்க கவுன்சிலர் நம்பி விடுறாங்க. சோ இந்த கான்ட்ராக்டர்லாம் இருக்காங்க, இவங்க எல்லாம் வந்து வேலை வாங்கணும். யார் வாங்கணும்? அங்க இருக்க அதிகாரிகள் தான் வேலை வாங்கணும். அப்ப அதிகாரிகள் வந்து சிறப்பான முறையில் செயல்பட்டால் மட்டும்தான் என்னென்ன நடக்குதுன்னு சொல்லி இது பண்ண முடியும். இவங்க என்ன பண்றாங்க? முதலமைச்சர் பார்வைக்கு இந்த விஷயம் நல்லபடியா நடந்துருச்சு, இந்த விஷயம் இங்க முடிஞ்சிருச்சு. ஆனா உண்மை மக்களுக்கு தெரியும். மக்கள் ரோட்ல யார் வண்டி ஓட்டு போறா, ஒரு சைக்கிள் ஓட்டு போற, நடக்கும் போது என்னன்னா எது பேடு பலனே தெரியாது, விழுவாங்க, விழுந்து அடிப்படும், சில பேர் உயிர் சேதமே ஏற்படும். நம்ம அந்த உயிர் சேதம் ஏற்பட்டோம்னா உடனே அவங்க நிவாரணம் கொடுத்து அந்த குடும்பம் என்ன ஆகும்? இது மிகப்பெரிய ஒரு தவறான விஷயம். முதலமைச்சர் அவர்கள் வந்து நேரடியாக, ஏன்னா மழைக்காலம் வந்து ஸ்டார்ட் ஆயிடுச்சு, ஆக்சுவலா வந்துடும். வெயில் பாத்தீங்கன்னா ஆக்சுவலா வந்து அந்த சீசன்ல வேற, இப்ப எப்போ வர எப்போ போறதே தெரியாது. நம்ம வந்துருச்சுன்னு நினைச்சீங்களா, நினைச்சீங்கன்னா முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக எங்கெங்க பள்ளம், எங்கெங்க அந்த பள்ளம் நோண்டி வச்சிருக்காங்க, எந்தெந்த ரோடு சரியில்லையோ அதெல்லாம் கொஞ்சம் சரிப்படுத்துங்க. எங்க நீங்க பள்ளம் நோண்டி வச்சிருக்கீங்களா அந்த இடத்துல வந்து ஒரு தடுப்பு போடுங்க. ஏன்னா வண்டி பேரிகேட் போடுங்க. ஏன்னா பேரிகேட் போட்டாதான் தெரியும் இது பள்ளம், இது மேடு, இதெல்லாமே நம்ம பார்க்கணும். பார்த்தாதான் மக்களுடைய உயிர்கள் ரொம்ப முக்கியம். அதிகாரிகளுக்கு அது தெரியாது. அதிகாரிகளை பொறுத்த வரைக்கும் அவங்க பாட்டுக்கு வருவாங்க, அவங்க பாட்டுக்கு போவாங்க, அவங்க முதலமைச்சர் ஒரு ரிப்போர்ட் கொடுத்துருவாங்க. அந்த சம்பந்தப்பட்ட ஒரு எம்எல்ஏ கொடுப்பாரு, சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் கொடுப்பாங்க, இங்கெல்லாம் சூப்பரா இருக்கு, எல்லாமே நல்லா பண்ணிட்டோன்ட்டு. ஆனா எதுவுமே பண்ணல. முதலமைச்சர் பார்வைக்கு இது கொண்டு போனோம், எதுவுமே பண்ணல. ரோடெல்லாம் அப்படியேதான் இருக்கு. மழை பெய்ஞ்சால் நிச்சயமாக நிறைய பேர் பாதிப்பாரு. இதுதான் உண்மை. இதுவும் தான். இது இந்த நேரத்துல விபத்துகள் ஏற்பட்டதுன்னு போது இது மழை காலங்கள்ல ஏற்படக்கூடிய ஒண்ணு அப்படின்னும் போது இதையும் தாண்டி பாருங்களேன், நீங்க தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் விபத்தில்லா தமிழகம் அப்படின்னு சொல்லவே முடியாது. ஸ்பாட்டுக்கு ஸ்பாட் ஒரு விஷயம் எங்கேயாவது நடந்துட்டே இருக்கு. ஒரு பத்திரிகையாளரா இப்ப இருக்கக்கூடிய இளைஞர்களுக்கும் இந்த விபத்துகளை குறித்து நீங்க கொடுக்கக்கூடிய அறிவுரைகள் என்ன? அதாவது விபத்துகள் அதிகமாக ஏற்படக்கூடியதற்கு ஒரு 3 காரணம் இருக்கு. ஒண்ணு பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் நம்பர் 1, அதாவது போதையில், குடி போதையில் வாகனம் ஓட்டுபவர்கள் அதிகமா இருக்கிறாங்க. அதாவது காவல்துறையினர் வந்து சட்ட நடவடிக்கை எடுத்துக்கொண்டுதான் இருக்காங்க. இருந்தாலும் பாத்தீங்கன்னா டெய்லி இந்த டிடின்னு சொல்லிட்டு கேஸ் போடுறது, அவங்களுக்கு எவ்வளவு கேஸ் போடுறாங்கன்னு சொல்லிட்டு அதுல எவ்வளவு பேரை வந்து இது பண்றாங்கன்னு சொல்லிட்டு. ஆனா அவங்க எல்லாம் என்ன பண்ணா இவங்க ஃபைனோட விட்டுறாங்க. ஃபைனோட விடாதீங்க. நான் ஒரு டிடி கேஸ் போடுறீங்களா, குடிச்சிட்டு வண்டி ஓட்டுறானா அப்படின்னு நிறுத்துங்க, லைசன்ஸை பிடிங்க வைங்க, 3 மாசம் வண்டி ஓட்ட விடாதீங்க. அப்போ தெரியும் அதோட வழி. ஏன்னா இவனுக்கு பாட்டு குடி போதையில விட்டுட்டு யார் மேல வாகனம் ஏற்றுவாங்கன்னே தெரியாது. எவ்வளவு பேர் வாகனம் ஓட்டிங்க, அப்பாவி மக்கள், அப்பாவி பொதுமக்கள். நீங்க இறக்குறதெல்லாம் பாருங்களேன், ஆக்சிடென்ட் பாருங்களேன், பாவம். எல்லாமே பாத்தீங்கன்னா ஒரு குடும்பத்துல இருந்து போறவங்களா இருப்பாங்க, வேலைக்கு போயிட்டு வீட்டுக்கு போறவங்க இருக்காங்க, இப்படிதான் ஆகும். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா 2வது ஒரு முக்கிய காரணம் இந்த செல்போன் டிரைவிங் சொல்லுவோம். இந்த செல்போனை பேசிக்கிட்டு இப்படியே தான் போவான், வண்டி இப்படி வச்சுப்பான், செல்போனை இப்படி வச்சுப்பான், இப்படியே பார்த்துட்டே போவாங்க. அதாவது அவங்க எதற்கு யார் வரா கூட தெரியாது. நிறைய விஷயம் நான் கத்துவேன். நானே வந்து இதுக்கு நானே ஒரு பொறுப்பு. நான் நிறைய பேர் இப்படி வண்டி ஓட்டு போனா திட்டுவேன் ரோட்ல, ரோட பார்த்து ஓட்டுங்கடா, இப்படா செல்போனை பார்த்து ஓட்டுன்னு சொல்லி சத்தம் போடுவேன். அப்படி பார்த்துட்டு பாப்பாங்க, திருப்பி அப்படிதான் போவாங்க. இது அவனுக்கு மட்டும் இல்ல, இந்த கார் ஓட்டுறவங்க இப்படிதான். அதே போல பெரிய பெரிய லாரி, நீங்க பாருங்க, லாரி, வேனு, இந்த தண்ணி லாரிக்காரன் பாத்தீங்கன்னா தண்ணி ரொம்ப வசதி இருக்குது. தண்ணி லாரிக்காரன் ரொம்ப வஸ்ட். இந்த லாரி இதுவே வஸ்ட். இது
அவன் பாடு இஷ்டத்து கண்மூடி தரமாக அந்த செல்போனை பார்த்துட்டு ஓட்டுறது. இதுலதான் மிகப்பெரிய விபத்துகள் வந்து அதிகமாக ஏற்படுது. ஆக்சுவலா மூணாவது பாத்தீங்கன்னா ரோடுகள் எங்குமே பாத்தீங்கன்னா சரியான சாலைகள் இல்லை. சரி, நிறைய பேர் நீங்க பாத்தீங்கன்னாலே நிறைய இருக்கு, அது நமக்கு கண்ணுக்கு வருது இல்ல. சாலைகள் சரியில்லாம இப்படி விழுறாங்க, விழும்போது பின்னாடி வரக்கூடிய வண்டி இருக்கு. ஆமா, இந்த சாலைகளை சரி பண்ணுங்க. அதாவது அரசு செய்யக்கூடிய இந்த 3 விஷயங்களும் சிறப்பா நீங்க செஞ்சீங்கன்னா, அந்த 2வது விஷயம் மட்டும் மக்கள் மீது தவறு. ஏன்னா அந்த செல்போன் டிரைவிங் வந்து நம்மளுடைய தவறு, அது அரசு நம்ம குற்றம் சொல்ல முடியாது. ஆனால் மற்ற விஷயங்கள் பாத்தீங்கன்னா அரசாங்கத்து மேலதான் நம்ம சொல்லக்கூடிய இடத்துல இருக்கிறோம். இது 3 விஷயமே சரியாயிடுச்சுன்னா இப்ப நீங்க சொல்லக்கூடிய விபத்தில்லா ஒரு தமிழகத்தை நம்ம உருவாக்க முடியும். நீங்க சொன்ன மாதிரியே பாத்தீங்கன்னா தேவையான ஒண்ணு இந்த நாட்டுக்கும் சரி, நாட் ஒன்லி தமிழகம் சென்னை இல்ல, பொதுவாகவே இந்த நாட்டுக்கு தேவையான ஒரு விஷயம். விபத்தில்லா ஒரு நாடு, விபத்தில்லா ஒரு தமிழகம், விபத்தில்லா ஒரு மாநிலம். கொடுமையானதுங்க, விபத்துன்றது கொடுமையானது. உங்களுக்கு உடம்பு சரியில்லைன்னா கூட நம்மளுக்கு தெரியும், இவரு உடம்பு சரியில்லை, இவர் ஹாஸ்பிட்டல்ல இருக்கிறாரு, இவர் கேன்சர் வந்து இருக்கிறாரு, இவருக்கு வந்து ஜுரம் வந்து இருக்கிறாங்கன்னு நமக்கு தெரியும். ஆனா விபத்துன்னு பாத்தீங்கன்னா காலையில போயிட்டு நம்ம ஸ்கூல்ல குழந்தைய விட்டு திரும்பி வருவோம், யாராவது காரி ஏற்றிடுவோம், ஏதாவது பஸ்ஸுக்காரி ஏற்றிடுவோம். இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு மிக கொடுமையான விஷயம். நம்ம வீட்டுல சரி நம்ம பசங்க வந்துருவாங்க, நம்ம புருஷன் வந்துருவாங்க, நம்ம தாத்தா வந்துருவாங்க, பாட்டி வந்துருவாங்க, அம்மா வந்துருவாங்க, நம்ம காத்துட்டு இருப்போம். ஆனா பாத்தீங்கன்னா வந்து சேர மாட்டாங்க. ஏதாவது ஒரு இது மாதிரி விபத்துகள் மிகவும் கொடுமையான விஷயம். இந்த விபத்தில்லா தமிழகத்தை நிச்சயமா இந்த அரசு உருவாக்கணும். அந்த கடமை அரசுக்கும் இருக்கு, ஒவ்வொரு தனிப்பட்ட மனிதர்களுக்கும் இருக்கு. கண்டிப்பா சார். பத்திரிகையாளரா உங்களுடைய ஆதங்கத்தை வெளிப்படுத்துறீங்க இந்த நிகழ்ச்சி மூலமா. சமூக ரீதியாகவும் சரி, அரசியல் ரீதியாகவும் சரி, மக்களும் எந்த அளவுக்கு கேர்ஃபுல்லா இருக்கணும் அப்படின்றத ஒரு பத்திரிகையாளரா உங்களோட குமுறலை நீங்க வெளிப்படுத்திருக்கீங்க. கண்டிப்பா தொடர்ந்து பார்க்கலாம் அதுக்கான முடிவுகள் எப்படியா இருக்கு. நிகழ்ச்சியில கலந்து கொண்டு சிறப்பிச்சு கொடுத்ததுக்கு மிக்க நன்றி. நன்றி மேடம். மக்கள் அனைவருக்கும் நன்றி.